வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வாழைப்பூ வடை செய்யலாங்க. அதுக்கு வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடுவில் இருக்குங்க, இந்த இதை வந்து எடுத்துடணுங்க. அப்புறம் கீழே ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க, இந்த இதையும் எடுத்துடணுங்க. 1/4 கிலோ பருப்புங்க, 4 மணி நேரம் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பூவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூனுங்க, இஞ்சி 1 துண்டுங்க, 15 பூண்டுங்க, 7 பச்சை மிளகாய்ங்க. இதை ஒட்டுக்க அரைச்சிக்கலாங்க. 1 2 தான் அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு எல்லாம் அரைச்சாச்சுங்க. கடலைப்பருப்பு நல்லா அரைச்சாச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க, ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணுங்க. புதினாங்க, கொத்தமல்லி தலைங்க, வாழைப்பூ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை பிடிக்கிறப்போ நான் உடையாமல் வருங்க. இப்போ எல்லாம் கலந்துக்கலாங்க. அதே போல் வாழைப்பூ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, கருப்பாக போயிடுங்க. கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றி அரைக்கூடாதுங்க, வர வரன்னு தான் அரைக்கணுங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க. உப்பு 1/2 ஸ்பூனுங்க. நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த அளவுக்குங்க. பிடிச்சி வச்சிட்டோம்னா வடை போடுறது ஈஸிங்க, டக்கு டக்குன்னு போட்டுடலாங்க. சும்மா லைட்டாக அமுத்தி பிடிங்க போதும். எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க, போட்டுக்கலாங்க. ஏன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. மீடியத்தில் வச்சுக்கோங்க, ஹையில் வேண்டாங்க, அப்போ தான் நல்லா வேகும். நல்லா லைட்டாக ஒரு அமுத்துனா போதுங்க. சைடு இப்படி வெடிப்பாயிடுச்சுன்னா லைட்டாக அப்படியே அமுத்தி விட்ருங்க. நல்லா 5 நிமிஷம் வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க.
எடுத்துக்கலாங்க. ஓடுறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கணும், வெடிப்பு வராமல். திருப்பி போட்டுக்கலாங்க. எடுத்துக்கலாங்க. சூப்பரான வாழைப்பூ வடை ரெடிங்க. நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.